நீ வேலைக்கு வெளியே கூப்பிட்ட வருவாயா? வேற எந்த வேலை நான் கூறினாலும் செய்ய வேண்டும். நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது இரவில் தங்க வேண்டும் என்று சர்ச் ஊழியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கோவையில் தற்கொலைக்கு முயன்ற பெண்ணின் வீடியோ தற்பொழுது வைரல். ஜாதி பெயர் கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வேலை வாங்கி தருவதாக கட்டாய மதமாற்றம் செய்து ஏமாற்றியதாக மனு. கோவை ரெயின்போ காலனி பகுதியை சேர்ந்தவர் முருகேஸ்வரி. இவருக்கு கணவர் மற்றும் 3 குழந்தைகள் இருக்கின்றனர். திண்டுக்கல்லை சேர்ந்த இவர் தற்போது கோவையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு எதிரே உள்ள CSI சர்ச்சில் முருகேஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் ராம்குமார் இருவரும் துப்புரவு பணியாளர்களாக வேலை பார்த்து வருகின்றனர். இதில் சர்ச் நிர்வாகத்தினர் முருகேஸ்வரியை எந்தவித முன் அறிவிப்புமின்றி பணியிடை மாறுதல் செய்துள்ளனர். முருகேஸ்வரி இதற்கு விளக்கம் கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நிர்வாகத்தினர் சாதிய ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாலியல் தூண்டுதலின் பேரில் அவருக்கு வன்கொடுமை நடந்துள்ளதாகவும் இவர் கேள்வி கேட்டவுடனே அவருடைய கணவர் ராம்குமாரையும் வேலையிலிருந்து நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 3/11/2024 அன்று தேவாலய வழிபாட்டுக்கு வந்து இந்த முக்கிய பொறுப்பில் உள்ள அமிர்தம் என்பவரிடம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் ஆசை வார்த்தை கூறி அவர்களை மதம் மாற்றி விட்டதாக கூறிக்கொண்டு இந்த வேளையில் அங்கு வந்த பாக்கிய செல்வன் என்பவர் ஜாதியை ரீதியாக தகாத வார்த்தைகளால் பேசி அங்கு வந்து இருந்தோர் முன்னிலையில் அவமானப்படுத்தி தாக்கியுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் தேவாலயத்தின் பொருளாளர் காட்வின் என்பவருடன் முறையிட்ட போது அவர் பாக்கிய செல்வன் மற்றும் ராஜேந்திரகுமார் ஆகியோரிடம் பேசி புது வருடத்தில் வேலைக்கு சேர்ந்து விடுவதாக கூறியுள்ளார். அவர்களின் வறுமை மற்றும் ஏழ்மையை பயன்படுத்தி கடந்த 2018ஆம் ஆண்டு கவிராஜ் என்பவரின் சூழ்ச்சியாலும் தீமோதி ரவீந்தர் அவர்களின் நிர்பந்தத்தின் பேரில் கட்டாய மதமாற்றம் செய்து அவர்களுக்கு நிரந்தர வேலை வாங்கி தருவதாக பொய்யான வாக்குறுதி அளித்து ஏமாற்றிவிட்டதாக அதனை அவர்கள் தட்டி கேட்டதாலேயே அவர்களுக்கு இதுபோன்ற கொடுமை நடந்துள்ளது என்றும் இதனால் கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டதாக முருகேஸ்வரி காவல்துறை ஆணையர் மாவட்ட ஆட்சியர் அனைவரிடமும் புகார் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு முருகேஸ்வரி தற்கொலை முயற்சி செய்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதற்கு காவல்துறை ஆணையர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வழிவகை செய்து தர வேண்டும் என்று வீடியோ பதிவு செய்துள்ளார். இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நான் ரொம்ப எளிமையான வீட்டுக்குள்ள நான் இந்த 2018 இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் ஜிஹெச் கார்பரேட் சர்ச்சில் 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க 2023 என் கணவரை நிப்பாட்டிட்டாங்க. 2024 என்ன நிப்பாட்டிட்டாங்க. அதை நான் எங்கள் வீட்டுக்காருக்கும் எந்த பதிலும் சொல்லலை. நானும் கேட்டேன், எங்களுக்கும் எந்த பதிலும் சொல்லலை. நான் கேட்க போகிறப்ப போலீஸை விட்டு அடிக்க வச்சுருக்காங்க, மிரட்டினாங்க. நாங்கள் பயந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் போய் போலீஸ்கிட்ட போனால் நம்ம எதுக்கு அடிக்க நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் லெட்ரு கொடுத்தோம். லெட்ரு கொடுத்தா அங்கேயே எடுக்கலை. இங்கே ஏசிகிட்ட கொண்டு போய் பார்க்க சொல்லி அங்கேயும் போனோம், அங்கேயும் எடுக்கலை. டிவி விளம்பரத்துலையும் கொடுத்தோம், 4-5 விளம்பரத்துலையும் கொடுத்தோம், அதையும் எடுக்கலை. நான் தாழ்மையில் கொள்ளணும்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலப்படுத்தி என்னையும் கணவரையும் வேலையை விட்டு என்னை போனோம். 11ஆம் மாதம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வேலை விட்டு என்னை போட்டுட்டாங்க. நாங்கள் எளிமையான குடும்பம். ஆனால் எங்களை ரொம்ப துன்புறுத்தி எங்களை கொடுமைப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. நான் போய் திருப்பி வேலை கேட்டு 1 மாதமாக விடாமல் அலைஞ்சேன். எனக்கு வேலை கொடுக்கல. வேலை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் கொடுத்த லெட்டரை எனக்கு கொடுத்துருங்க, ஒரிஜினல் லெட்டரும் நாங்கள் கொடுத்த லெட்டரும் நமக்கு லெட்டரும் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நான் வெளியே போயிடுறேன்னு சொன்னேன். அதுக்கு போலீஸை விட்டு மிரட்டினாங்க. அதுக்கு பயந்துட்டு எனக்கு வீட்டுக்கு போய் எல்லா கமிஷனர்கிட்டையும் ஏசிட்டையும் எல்லாம் போய் பார்த்தேன். எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இருக்கிறவங்கன்னு ஒன்று இல்லாதவங்கன்னு ஒன்று ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பயம் கொலமுரட்டல் வந்துச்சு. எது பண்ணிடுவாங்களோன்ட்டு நான் பயந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரு நானும் சர்ச்சில் கேட்டு வெளியே போனவங்க மீண்டும் நம்ம
ஆலயத்துக்குள்ளே போனால் ஆலயத்துக்குள்ளேயே எங்கே போனாலும் எங்களை குழந்தைகளோடு வந்தால் கொன்று விடுவேன்னு சொல்லி ராஜேந்திர குமார் ஐயா எல்லாரும் பாக்கி செல்வம் இது சார்லஸ் குமார் ஜெயக்குமார் இவங்களோட முக்கியமாக அமிர்தையா எங்கள் வேலைக்கே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்னையா அப்படி பாவம் செஞ்சோம், எங்களுக்கு வேலைக்கே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 பிள்ளைகளை விட்டு நான் இந்த இடத்துல வாடகை குடியிருக்கேன். நான் 3 பிள்ளைகளை விட்டுட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்டேன். வெளியே போகிற நாயன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. வேறு வழியே தெரியாமல் நான் என் வீட்டில் இருக்கிற குடும்பம் வேறு யாருமே எனக்கு காரணம் இல்லை. நானே முடிவை தேடிட்டேன். நம்மனால போனால் ஏதோ ஒரு முடிவு கிடைக்கிறேன் அப்படின்ட்டு நான் தன்னிச்சையாக நான் முடிவு எடுத்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன். எனக்கு நீங்கள் தான் எப்படியாச்சும் இறக்கம் காட்டணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த ஜெயக்குமார் நிறையா தடவை என்கிட்ட பல வார்த்தையில் பேசியிருக்காரு. நீ வேலைக்கு வெளியே கூப்பிட்டா வருவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சர்ச்சு வேலையை விட்டு நான் இங்கே வரமாட்டேன்னு நான் சொன்னேன். மறுபடியும் வேறு நான் எந்த வேலை சொன்னாலும் செய்யணும், நான் எங்கே கூப்பிட்டாலும் என்ன சரி நான் என்ன இது சொன்னாலும் நீ கேட்கணும், நீ கேட்கலன்னா வேலையை விட்டு நிற்காட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார். நான் அதையும் நான் மறுத்துட்டேன். அப்புறம் ஃபங்க்ஷன் டயத்தில் நைட்லலாம் தங்கணும்னு சொன்னார். நான் அதுக்கும் மறுத்துட்டேன். அவங்க சொன்ன இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடத்தாதான் உனக்கு வேலை, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வெளியே போடாதுன்னு சொல்லி